வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் செய்கிறது சிறுகீரை சாம்பார். இந்த சிறுகீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கிறது. ஃபஸ்ட்டு நான் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கிறேன். கூடவே 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கிறேன். சிறுகீரையில் பார்த்தீங்கன்னாக்கா ரத்த சோகை குறையும், இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது, நம்ம ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும், கண் பார்வை மேம்படும், விட்டமின் ஏ இதில் அதிகமாக இருக்கிறது. அதேமாரி நம்ம எலும்புகளுக்கு பலம் ஊட்டுது, கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, நல்ல ஜீரணமாகக்கூடியது, நார் சத்து அதிகமாக இருக்குது, இதய ஆரோக்கியத்திற்கும் இது ரொம்ப பயன்படுது. நம்ம கீரையும் பருப்பும் சேர்த்து சாப்பிடும்பொழுது கொழுப்பு கட்டுப்பாடாக இருக்கும், உடலில் சக்தி அதிகரிக்கும். இதில் மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. வாங்க உரிச்சு வச்ச பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் அலசிக்கலாம். நான் சின்ன வெங்காயத்தோட தோலையும் கீழே போடலை, அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அந்த சின்ன வெங்காயத்தோடைய தோலையும் நாம் நல்லா அலசிக்கலாம். இதில் ஒரு சில தோலில் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலரில் இருக்கும், அதை நம்ம பார்த்து நல்லா அலசிடணும். அப்படி இல்லைன்னா அந்த பிளாக் கலர் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டு நல்ல தோலாக எடுத்துக்கோங்க. சிறுகீரையோட அடிப்பகுதியை வெட்டி கீழே போட்டுடலாம். நல்லா அலசிக்கங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க, அப்போ தான் கீரையில் இருக்க மண்ணெலாம் அடியில் போய் தங்கிடும். இப்போ நாம் மேலே இருக்க கீரையை மட்டும் எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம். சிறுகீரையை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. பெண்களுக்கு சிறந்தது. இரும்புச்சத்து காரணமாக கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும். ஆனால் அவங்க மருத்துவருடைய ஆலோசனைக்கு அப்புறம்தான் எடுத்துக்கணும். நான் 2 தக்காளி எடுத்து பாதியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதன் கூடவே நம்ம அலசி வச்ச வெங்காயம், பூண்டு, வெங்காயத்தோல் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். கீரையும் அதன் கூடவே போட்டுக்கலாம். இரண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். துவரம்பருப்பு 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இதன் கூடவே சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அளவு தண்ணி 1 சொம்பு அளவுக்கு ஊற்றிருக்கேன். குக்கரை மூடிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தோலை நம்ம நேரடியாக சாப்பிடக்கூடாது. அந்த தோலில் இருக்க சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு அதில் இறங்கிடும். இந்த வெங்காயத்தோலை நீங்கள் அரைச்சி முகத்துக்கு பூசினீங்கன்னா முகம் நல்லா பிரகாசமாக இருக்கும். ஒரு சிறு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். குக்கரில் விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். கீரையும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நாம் கரண்டியால் நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு மத்து எடுத்து நல்லா கிடஞ்சிக்கலாம். இந்த சமயத்தில் கரைச்சி வச்ச புளி தண்ணியை வடிகட்டிட்டு ஊற்றிடலாம். இந்த சமயத்தில் நாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிடலாம். ஒரு 50 ml அளவுக்கு ஊற்றினா
போதுமானது. இதன் கூடவே வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதன் கூடவே காய்ந்த மிளகாய் ஒரு 5 எடுத்துருக்கேன், நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் கடுகு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கடைஞ்சி வச்ச கீரையை போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிடம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் புளியோட வாசனை போகும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 5 நிமிடம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சமயத்தில் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாதமும் நல்லா வெந்துடுச்சு. சாப்பாட்டையும் வடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.